கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 அரசர்கள் கிறிஸ்துவை சந்தித்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியா இறைவாக்கினரின் அழகான கனவை நமக்கு சொல்லுகிறது. இஸ்ராயலே எழு, எழுந்து ஒளி வீசு, ஏனெனில் ஆண்டவரின் ஒளி உன்மீது உதித்துள்ளது. இந்த ஒளியை நோக்கி அரசர்கள் வருவார்கள். நீ இந்த ஒளியை பார்த்து மகிழ்ச்சியால் விம்முவாய். உன் புதல்வர்கள் உம்மை நோக்கி வருவார்கள். உன் புதல்வியர்கள் தோளில் தூக்கி சுமந்து வரப்படுவார்கள். மிதியான் நாட்டரசர்களும் ஏப்பாவு நாட்டரசர்களும் சேபா நாட்டரசர்களும் உன்னிடம் வருவார்கள். நறுமண பொருட்கள், தூபங்களை கொண்டு வருவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எசேயா இறைவாக்கினர் கண்ட அந்த ஒளியை இந்த மக்கள், இந்த 3 அரசர்கள் கண்டார்கள். கிறிஸ்துவை, கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் இந்த ஒளியை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். ஒளியை நோக்கி அவர்கள் நடந்து வருகிறார்கள். ஏனென்றால் கடவுள் மனிதராய் பிறந்திருக்கிறார். அந்த ஒளி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஒளி தூய இதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு எருசலேம் வந்தார்கள். எருசலேம் வந்த பிறகு அரசர் எங்கே பிறப்பார்? யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார். யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேமில் அரசன் பிறந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஒளியை பற்றி கொண்டே அரசரை போய் சந்திக்கிறார்கள். தண்டனிட்டு வணங்குகிறார்கள். வெள்ளைப்போளம் தூபமும் கொடுத்து பரிசு பொருளை ஆண்டவருடைய பீடத்தருகில் கொடுத்துவிட்டு தண்டனிட்டு வணங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒளியை நோக்கி நாமும் சென்றால் ஆண்டவருடைய முகத்தை நாமும் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்டார், இந்த நட்சத்திரம், அன்று எசேயா இறைவாக்கினர் கண்ட அந்த ஒளியினுடைய கனவு. ஆண்டவர் பிறந்ததும் வானத்தில் தோன்றிய ஒளி. அந்த ஒளியானது அன்று மக்களை வழிநடத்தியது போல இன்று மக்களை வழிநடத்துகிறது. இன்றும் இயேசுவை தேடுகிற எல்லாரையும் இந்த ஒளி வழிநடத்துகிறது. இயேசுவினுடைய ஆற்றலை பெறுகின்ற எல்லாரையும் இந்த ஒளி வழிநடத்துகிறது. அவரை நோக்கியே வழிநடத்துகிறது. தூய உள்ளத்தோடு யார் யாரெல்லாம் இந்த ஒளியை நோக்கி வருகிறார்களோ அவர்கள் ஆசி பெறுவார்கள். புறையினத்து மக்கள் எல்லாம் ஆண்டவரினுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். நமக்கும் இந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியை பார்க்க ஆசைப்படுவோம். இந்த ஒளியை நம் இதயத்தில் ஏற்றிக்கொள்ள ஆசைப்படுவோம். இந்த ஒளி நம் பாதைகளுக்கு விளக்காய் இருக்க ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டு கொண்டே தண்டனிட்டு வணங்குவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். தெய்வீக ஆற்றலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தெய்வீக சக்தியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எசேயா இறைவாக்கினர் கண்ட அந்த ஒளியை இன்று நாங்கள் கண்டோம்.
உலகத்தை காரிருள் மூழ்கி அடிக்கின்ற போது ஒளியான கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். இந்த ஒளியான கிறிஸ்துவை உலகத்தாருக்கு எல்லாருக்கும் தருவதனால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்தோஷமும் அவர்கள் பெற்று வாழ்வார்களாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.